Chapter 3, linear equations in two variables. Linear equations என்ன? Linear equations equation for straight line. அதான் linear equation. For example, x plus y is equal to 10. This is linear equation. Two variables. Here x and y are variables. Two variables. Two variables this is unknown. This is constant. 10 is constant. X is ஒரு variable. Y is variable. Two variables. Two unknowns. இதுதான் linear equation. This is equation of இதை சால்வ் பண்ணா நமக்கு ஒரு straight line கிடைக்கும். அதுதான் linear equation. ரைட்டுங்களா? இப்போ linear equationல two variables இருக்கு. அப்பனா இந்த two variables கண்டுபிடிக்கணும். அதுதான் linear equation உடைய நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறது. இதுல இந்த x y நம்ம கண்டுபிடிக்கிறது ரெண்டு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். ஒன்னு கிராஃபிக்கல் மெத்தட், இன்னொன்னு அரித்மெட்டிக் கால்குலேஷன்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இது சம்பந்தமா நம்ம பேசலாம். இப்போ லீனியர் ஈக்குவேஷன் x plus y equal to 10னா the x is unknown, y also unknown. அப்படி இருக்கும்போது இந்த லீனியர் ஈக்குவேஷன்ல என்ன பண்ணணும்னா ரெண்டு அன்னோன் இருக்கணும்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கணும். அப்பதான் அந்த ரெண்டு அன்னோனை கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கு ஒரு ஈக்குவேஷன் 3x plus 6y equal to 52. இப்போ ரெண்டு அன்னோன், ரெண்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஒய்யினுடைய வேல்யூ என்னன்னா கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? அதுதான் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ். ரைட்டுங்களா? டூ வேரியபிள்ஸ் எக்ஸ் இஸ் ஒன் வேரியபிள், ஒய் இஸ் அனதர் வேரியபிள். அப்போ நான் ரெண்டு வேரியபிள் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கணும். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தால் தான் ரெண்டு வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு வேரியபிள் இருக்குன்னா ஒரு ஈக்குவேஷன் போதும். ரெண்டு வேரியபிள்னா ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். மூணு வேரியபிள்னா மூணு ஈக்குவேஷன் வேணும். அப்பதான் அந்த மூணு வேரியபிளை கண்டுபிடிக்க முடியும். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷன்ல ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. என்னன்னா இந்த லீனியர் ஈக்குவேஷன் நம்ம இப்படித்தான் எழுதணும்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கிடையாது. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4x minus 2y equal to 60. இது லீனியர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை இப்படியே எழுதலாம். இந்த ஈக்குவேஷனை 4x minus 2y minus 16 equal to 0. இந்த ஈக்குவேஷன் சேம் ஒண்ணுதான். ரைட்டுங்களா? அது இப்ப இந்த 16 இங்க வந்தாச்சுன்னா மைனஸ் வரணும். இதுதான் பேசிக். ரைட்டுங்களா? இப்ப இங்க இருக்கிற ஃபேக்டர் இங்க போகணும்னா பிளஸ், இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இங்க பிளஸ் தான் போகும். ரைட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4x minus 16 equal to 2y. ரைட்டுங்களா? இங்கே மைனஸ் வர்றது இந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ரைட்டுங்களா? இப்போ இங்கே ப்ளஸ் உள்ளது இந்த சைடு வரும்போது -16 மாறிடுச்சு. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கோஎஃபிஷியன்ட், இது 4 is கோஎஃபிஷியன்ட் ஃபார் எக்ஸ், 2 is கோஎஃபிஷியன்ட் ஃபார் ஒய், 16 கான்ஸ்டன்ட். இதுதான் கோஎஃபிஷியன்ட். என்னன்னா எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் 4, ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் 2. இது 16 கான்ஸ்டன்ட். இதுதான் நம்ம இந்த சிஸ்டத்துல தான் நம்ம இந்த ஃபார்மேட் இருக்குது, இந்த லீனியர் ஈக்குவேஷன். ரைட்டுங்களா? இப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷன் இது மூணும் ஒரே ஃபார்ம் தான், லீனியர் ஈக்குவேஷன் தான். அதனால லீனியர் ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ரைட்டுங்களா? நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாம் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. ரைட்டுங்களா? இப்படி லீனியர் ஈக்குவேஷன் பாருங்க, 4x 2y 16, 4x minus 2y minus 16 equal to 0, 4x minus 16 equal to 2y. அதே மாதிரி minus 2y minus 16 equal to minus 4x. ஏன்னா minus 2y, இந்த 2y இந்த பக்கம் வந்துருது, minus 16 அது அப்படியே இருக்குது, 4x plus 4x இந்த பக்கம் போகும் minus 4x. ஓகே, இந்த மாதிரி ஒரே ஈக்குவேஷனை நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க.
ஏன்னா நம்ம வந்து ஃபர்தர் ஸ்டெப்புக்கு போக முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு சில நேரத்தில் வந்து இந்த பாயிண்ட் இந்த ஃபேக்டரை வந்து நம்ம அந்த பக்கம் போக வேண்டியது இருக்கும். அப்படி போகும்போது மைனஸாக மாறிடும். அங்கிட்டு போனால் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, அந்த பக்கம் மைனஸாக மாறிடும். இங்கே மைனஸாக இருக்குது, அந்த பக்கம் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்படி ஆப்போசிட்டாக வரும். புரியுதுங்களா? இதை தெரிஞ்சுக்கணும், எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? லீனியர் ஈக்குவேஷனுக்கும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு என்னன்னா, லீனியர் ஈக்குவேஷன் வந்து சிம்பிள் ஈக்குவேஷன், அவ்வளோதான். 3x மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷனில் எக்ஸ்போ பவர் வந்து 1, ஒயினுடைய பவர் 1, அதுதான் லீனியர் ஈக்குவேஷன். இதே வந்து நம்ம வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி வரும்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்திங் 126 இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எக்ஸ்போ 2 வந்துச்சுன்னா இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அது வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம படிக்க போறோம். இப்போ நம்ம படிக்க போறது வந்து லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன்ல வந்து பவர் வந்து 1, ரைட்டுங்களா? அதான் லீனியர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணா கிராஃப்ல என்ன வரும்னா, இப்போ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ். இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சுன்னா லைன் எப்படி வரும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இதுதான் 3x மைனஸ் 4y, இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ரைட்டுங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இப்படி வரும். அதுதான் வந்து லீனியர் ஈக்குவேஷன். ரைட்டுங்களா? இதில் வந்து எக்ஸ் எவ்வளவு ஒய் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். அவ்வளோதான். எப்பயுமே லீனியர் ஈக்குவேஷன் வந்து 2 வேரியபிள்ஸில் வந்து பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும், சிங்கிள் ஈக்குவேஷன் இருக்காது. ஏன்னா 2 வேரியபிள்ஸ்னா 2 ஈக்குவேஷன் இருக்கணும் அங்கே கண்டிப்பாக. அப்படின்னா இதுக்கு வந்து எப்படி இருக்கலாம்னா 6x plus 12y equal to 36. இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்குது, 2 வேரியபிள் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து xy கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இந்த பேர் ஆஃப் ஈக்குவேஷனில் வந்து 3 வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். த இன்டர்செக்ட், கோயின்சைட், அந்த லைன் வந்து பேரலலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஈக்குவேஷன் வந்து 1, இது ஈக்குவேஷன் வந்து 2. இது வந்து பேர் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து பேர் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த பேர் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுதா, இல்லை இந்த பேரலா போகுதா, இல்லை அது வந்து கோயின்சைட் ஆகுதான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட்டுங்களா? எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிராஃபில் வந்து இது வந்து எக்ஸ், இது வந்து மைனஸ் எக்ஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து மைனஸ் ஒய். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 2 ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷன் இப்படி வருது, இன்னொரு ஈக்குவேஷன் இப்படி போகுது. இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. இது ஒரு டைப். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இப்படி இன்டர்செக்ட் ஆகுது. ரெண்டாவது எப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் மேலேயே ஈக்குவேஷன் இருக்கும், இப்படி இருக்கும். இது வந்து கோயின்சைட். இது செகண்ட் டைப். மூணாவது என்னன்னா, ஈக்குவேஷன் இப்படி இருக்குன்னா இப்படி பேரலா போகும், பேரல். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, அது மேலேயே இருக்கு. இது வந்து கோயின்சைட், இது வந்து இன்டர்செக்ட். ஏன்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இன்டர்செக்ட் ஆகி ஒரு இடத்துல பாயிண்ட் இருக்கு. அதனால தான் இந்த இது வந்து இன்டர்செக்ட்னு பேரு. ரைட்டுங்களா? பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்டர்செக்டா, பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கோயின்சைடா, பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து பேரலா. பேரலல், இது வந்து பேரலல், இது வந்து பேரலா போகுது. ரைட்டுங்களா? எக்ஸ் ஒய் இதில் கண்டுபிடிக்கலாம், இதுலையும் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலாம், இதில் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டா? இந்த பேரலல் ஈக்குவேஷனா, அதாவது செட் ஆஃப் ஈக்குவேஷன், பேர் ஆஃப் ஈக்குவேஷன், இது வந்து பேர் ஆஃப் ஈக்குவேஷன். பேர் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து இன்டர்செக்டா, கோயின்சைடா, பேரலலா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரைட்டுங்களா? அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். அதை நம்ம இப்போ பார்க்க போறோம், எப்படி கண்டுபிடிக்கிறது. அந்த பேர் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து இன்டர்செக்டா, கோயின்சைடா, பேரலலானா, அதாவது கன்சிஸ்டன்ட். இதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கன்சிஸ்டன்ட் மீன்ஸ் we can solve x and y, that is consistent. ஓகே, இது வந்து கன்சிஸ்டன்ட்.
இது கன்சிஸ்டன்ட், இது வந்து இன்கன்சிஸ்டன்ட். ரைட்டா? இதுல வந்து xy நம்ம கண்டுபிடிக்கலாம். xyனா இப்ப பாருங்க, இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப வந்து this is x value for this equation. இந்த இதனுடைய x வேல்யூ என்னன்னா இதுதான். இதனுடைய y வேல்யூ என்ன? இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து y வேல்யூ என்னன்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு வந்து y வேல்யூ என்னன்னா இதுதான் y வேல்யூ. ரைட்டா? இப்ப இந்த ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் ஈக்குவேஷன் இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எடுத்துக்கிட்டாச்சுன்னா, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டா இதுதான் x வேல்யூ, இதுதான் y வேல்யூ. இப்ப இந்த பாயிண்ட் எடுத்தாச்சுன்னா இதுதான் x வேல்யூ, இதுதான் y வேல்யூ. கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். பட் இங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து பேரலலா போகுது, இப்படி பேரலலா போகுது, இல்லைன்னா இப்படி பேரலலா போகும். இந்த ஈக்குவேஷன் இப்படி பேரலலா போகும். இப்படி பேரலலா போயாச்சுன்னா that equation is called parallel equation, that is inconsistent. The equation is parallel. Okay, the lines are parallel, the equation is parallel equation, so that is inconsistent. இதுல தான் கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட் மீன்ஸ் என்னன்னா இன்டர்செக்ட்லயும் கோயின்சைட்லயும் கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட் மீன்ஸ் we can find out the value of x and y variables, both the cases. In these cases we cannot find, that is insoluble. Okay, inconsistent. ஓகே, அதான் கேட்பாங்க. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு whether it is consistent or not அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. whether it is intersect or not, whether it coincide in the equation அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை நம்ம பார்ப்போம் எப்படி கண்டுபிடிக்கிறது. டூ பேர் ஆஃப் டூ ஈக்குவேஷன்ஸ்ல கன்சிஸ்டண்டா இன்டர்செக்ட், அதை பேரலான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இன்டர்செக்ட் கோயின்சைடுனா தட் இஸ் கன்சிஸ்டன்ட், அந்த ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட் தான். ரைட்டா? இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்டா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்செக்டா கோயின்சைடா இல்லது பேரலல் லைன்ஸா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்னன்னா, இப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அண்ட் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் எப்படின்னா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இதை a1 divided by a2 b1 divided by b2 should not be equal. அப்படி இருந்தாச்சுன்னா இன்டர்செக்ட். இது வந்து இன்டர்செக்ட் பேர் ஆஃப் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல, இந்த பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா கண்டிஷன் என்னன்னா a1 by a2 should not be equal to b1 by b2. இது என்ன a1 a2 b1 b2 அப்படின்னா, இப்ப பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அதுதான் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து a, ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து b. ரைட்டுங்களா? அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் வந்து c. ரைட்டா? அது வந்து பார்ப்போம் இன்டர்செக்ட்டுக்கு அப்புறம் வேற எது வரும்போது பார்ப்போம். ரைட்டுங்களா? இப்போ ஈக்குவேஷன் இப்படி எழுதலாம், x மைனஸ் 2y இப்போ a1 by a2 என்னன்னா இதில் 1/3, இந்த இதில் வந்து 1 இருக்கா, இது வந்து x பதில் 1, இது 1ன்னு அர்த்தம். ரைட்டா? இந்த 1 a1 வந்து இது, a2 வந்து இது, b1 வந்து இது, b2 இது, c1 இது, c2 இது. ரைட்டுங்களா? இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா ax plus by plus c equal to 0. ரைட்டா? இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ளது a, ஒய்க்கு பக்கத்தில் உள்ளது b, இது வந்து கான்ஸ்டன்ட் வந்து c. ரைட்டா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த கோஎஃபிஷியன்ட் தான் a1 a2 b1 b2 எல்லாம் இந்த கோஎஃபிஷியன்ட் தான். ரைட்டுங்களா? இப்போ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 1 டிவைடட் பை a2 இது வந்து a1 இது a2. ரைட்டுங்களா? இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 1/3. இப்போ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 2, இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன டிவைடட் பை -2 டிவைடட் பை -4, இது வந்து 0 மைனஸ் டிவைடட் பை -20. ரைட்டா? இதுதான் a1 டிவைடட் பை a2, b1 டிவைடட் பை b2, c1 டிவைடட் பை c2.
ரைட்டா? இப்போ இதுவும் ஈக்குவலா இல்லை, ரைட்டா? இதுவும் ஈக்குவலா பாருங்க. A1 divided by A2 is not equal to B1 divided by B2, ரைட்டா? A1 divided by A2 வந்து இது 1/3 is not equal to -2 divided by -4, ரைட்டா? அப்பனா A1 by A2 is if not equal to B1 B2, that is called the intersect. In this, the equation is intersect equation, ரைட்டா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம கிராஃப்ல போட்டாச்சுன்னா அது என்னன்னா இன்டர்செக்ட் ஆகும். ஒரு லைனும் இன்னொரு லைன் இன்டர்செக்ட் ஆகும். அதுக்கு தான். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த கோஎஃபிஷியன்ட் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ கோஎஃபிஷியன்ட் என்னன்னா 1/3, இது 2/4, இது 0/3, இது வந்து A1 A2 B1 B2. இந்த வேல்யூ ஈக்குவலா இல்லை. அது இல்லைன்னா அதுக்கு பேர் இன்டர்செக்ட். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சியை பத்தி என்ன சொல்லவே இல்லைன்னா சி ஈக்குவலா இருந்தாலும் இல்லாட்டாலும் இப்போ A1 A2 B1 B2 if not equal means that is intersect, ரைட்டா? C1 பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை நமக்கு, ரைட்டா? A1 A2 B1 B2 பாருங்க. A1 A2 B1 B2 ஈக்குவல் இல்லைன்னா அது இன்டர்செக்ட் தான். C1க்கு போக வேண்டாம் நம்ம, ரைட்டா? C1 C2 ஈக்குவலா இருந்தாலும் ஈக்குவல் இல்லாட்டாலும் இதோட B1 B-ஓடையோ A1 ஈக்குவலா இருந்தாலும் இல்லாட்டாலும் பற்றி கவலைப்பட வேணாம். C1 நெக்லெக்ட் பண்ணிடலாம். கரெக்ட்? புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது இப்படி இந்த இது இப்படி வந்துச்சுன்னா இது வந்து இன்டர்செக்ட், ரைட்டா? தீஸ் டூ லைன்ஸ் வில் இன்டர்செக்ட் இஃப் வி ட்ரா இன் கிராஃப், ரைட்டா? இப்போ இதை கிராஃப்ல போட்டாச்சுன்னா என்ன ஆகும்னா லைன் வந்து என்ன ஆகும்னா இன்டர்செக்ட் ஆகும், ரைட்டா? அதுதான் இது கேட்பாங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து இன்டர்செக்டா பேரலா கோயின்சைடானா கேட்பாங்க. அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்க? வேற ஒண்ணுமே இல்லை. நான் இது 1/3 இப்படியே போட்டலாம். எப்படி இங்கே வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு போட்டலாம். 1/3 2 -2 இந்த இதுல வந்து முக்கியமா வந்து மைனஸ் பார்க்கணும், அதை எடுக்கணும் நீங்க, ரைட்டா? ஒரு சில நேரத்தில் என்ன வரும்னா ஈக்குவலா வரும், நம்பர் ஈக்குவலா வரும். மைனஸ் வந்துச்சுன்னா அது ஈக்குவல் கிடையாது, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் 5 இங்க A1 A2 5 வருது, இஸ் நாட் ஈக்குவல் டு -5. இது முக்கியம். சப்போஸ் இங்க -5 வருதுன்னா 5 ஈக்குவலா வருது, அப்பனா ஈக்குவலா வந்தாச்சுன்னா இன்டர்செக்ட் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. இது இன்டர்செக்ட் தான். ஏன்னா +5 இது -5, ரைட்டா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இது வந்து இன்டர்செக்ட். அப்பனா இது வந்து ஆன்சர் வந்து இன்டர்செக்ட். அப்பனா ஆன்சர் இன்டர்செக்ட்னா அதுக்கு பேர் என்னன்னா that is consistent. கன்சிஸ்டன்ட்னா XY கண்டுபிடிக்கலாம், ரைட்டா? நம்ம வந்து அர்த்தமெட்டிக் மெத்தட்லயோ இல்ல கிராஃபிக்கல் மெத்தட்லயோ XY நம்ம கண்டுபிடிக்கலாம். that is consistent, ரைட்டா? இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது பார்ப்போம். இப்ப இன்டர்செக்ட்டுக்கு இதுதான் ஃபார்முலா, முக்கியமானது. இன்டர்செக்ட்டுக்கு இதுதான் A1 by A2 should not be equal to B1 by B2. இங்க பாருங்க, இதுவும் வேற, ரைட்டா? இதுவும் வேற. இது 1/3, இது -2. அப்பனா என்ன வரும்? 1/3. இது வந்து 1/3 should not be equal to 1/2. இது 1/2. இது ஈக்குவல் இல்லை. அப்படி ஈக்குவல் இல்லைன்னா அது பேர் இன்டர்செக்ட். அப்போ இந்த லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகும், ரைட்டா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஒன்று. அடுத்த நம்ம பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம். இந்த பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எப்பயுமே லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல பேர் ஆஃப் ஈக்குவேஷன் தான் வரும், ஒரு ஈக்குவேஷன் வராது. ஏன்னா வேரியபிள் 2னால 2 ஈக்குவேஷன் வரும், ரைட்டா? இந்த 2 ஈக்குவேஷன்ல இந்த ஈக்குவேஷனுடைய வந்து இந்த 2 ஈக்குவேஷன்ல வந்து இந்த 2 லைன்ஸ் இருக்கு. இந்த 2 லைன்ஸ் வந்து இன்டர்செக்டா பேரலா இல்ல கோயின்சைடானா கேட்பாங்க. இது எப்படி? இது என்னது கண்டுபிடிப்போம். இப்போ இன்டர்செக்ட்டுக்கு என்ன பண்ணணும்? A1 by A2 should not be equal to B1 by B2. இதுதான் இன்டர்செக்ட்டுக்கு. கோயின்சைடுக்கு A1 by A2 is equal to B1 by B2
இஸ் ஈக்குவல் டு C1 by C2. இப்படி இருந்தால் இதுக்கு பேர் கோயின்சைடு. ரைட்டா? இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்ப்போமே, இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. நம்ம சிம்பிளாக பார்த்துடலாமா? எப்படி 2/3 2 இந்த ஈக்குவேஷனில் வந்து மொதல் இது 2 டிவைடட் பை 4, அடுத்தது 3. இதில் என்ன போட வேண்டாம், இப்போ இருக்கட்டும். நம்ம வந்து ஈக்குவல் இல்லையான்னு சொல்லி நமக்கு இப்போ தெரியாது. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. 3 டிவைடட் பை 6, இது -9 டிவைடட் பை -18. ரைட்டா? இது A1 A2 B1 B2 C1 C2. ரைட்டா? வந்துருச்சா? இப்போ இது எவ்வளவு? 1/2. இதை இது பண்ணுங்க. 1/2 என்ன? 1 2 1 2 1 2. ரைட்டா? இப்போ இங்கே மைனஸ்னா ப்ளஸ் ஆயிடுது. ரைட்? இப்போ 1/2, இது 1/2. இங்கே பாருங்க, இங்கே மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்பனா என்ன ஆகும்? 1/2 ப்ளஸ் ஆயிடுது. ரைட்டா? நோட் த பாயிண்ட். இப்போ பாருங்க, -9 டிவைடட் பை -18 இஸ் ஈக்குவல் டு ½ கரெக்டா? இப்போ -9 டிவைடட் பை 18 ஈக்குவல் டு -½ இது ரெண்டு வேற. இட் இஸ் நாட் ஈக்குவல். நோட் த பாயிண்ட். -9 டிவைடட் பை -18 ஈக்குவல் டு +1/2. -9 டிவைடட் பை 8 டிவைடட் பை +18 is equal to -1/2. இஸ் பிளஸ் சைன் ஆர் மைனஸ் சைன் முக்கியம். இப்போ இங்கே வந்து என்னன்னா மைனஸ் அடிவிட்டு போயிடுச்சு. ஸோ ஆஃப். அப்பனா எல்லாம் ஈக்குவலாக இருக்கா? அப்பனா A1 A2 B1 B2 C1 C2 ஈக்குவலாக இருக்கா? அப்பனா the equation is called coincide. இந்த pair of equations வந்து coincide. கோயின்சைடுக்கு என்ன பண்ணணும்? A1 A2 B1 B2 C1 கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கோயின்சைடு இந்த ஈக்குவேஷன். ரைட்டா? இதில் வந்து A1 A2 B1 B2 சரியாக இருக்கக்கூடாது, ஒன்னோட இருக்கக்கூடாது. அப்பனா அது வந்து இன்டர்செக்ட். இது வந்து கோயின்சைடுன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்னா கிராஃபிக்கல் மெத்தட், அதை நம்ம அடுத்து பார்ப்போம். கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி லே பண்ணுறது பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் கிராஃபில் போட்டாச்சுன்னா என்ன வரும்னா, ஒரு ஈக்குவேஷன் இப்படி ஒரு லைன்ஸ் இப்படி போகும். இந்த லைன் இப்படி போகுதுன்னா இதுக்கு மேலேயே அந்த லைன் போகும். அதான் கோயின்சைட். கரெக்டா? இதுதான் கோயின்சைட். இந்த ஈக்குவேஷன் அப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி போகும், இன்னொன்று இப்படி போகும். இப்படியும் இருக்கலாம், கோயின்சைட் ஆகலாம் மேலே. ரைட்டா? அதனால இந்த ஈக்குவேஷன் கோயின்சைடுக்கு கண்டிஷன் என்னன்னா, இதான் கண்டிஷன். கோயின்சைடுனாலையும் கன்சிஸ்டன்ட்னா XY கண்டுபிடிக்கலாம். அதுதான் அர்த்தம். இதுவும் கன்சிஸ்டன்ட்னா பயப்பட வேண்டாம். கன்சிஸ்டன்ட்னு என்னன்னா X வேல்யூ Y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? இங்க என்ன X வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் இங்க என்ன Y வேல்யூ இருக்கோ அதே தான் இங்க Y. கரெக்டா? XY வந்து ஈக்குவேஷன் வந்து ஒரே வேல்யூவா தான் இருக்கும். இங்க என்ன X வேல்யூ அதே தான் இங்கே X வேல்யூ. ஸோ X வேல்யூ Y வேல்யூ கண்டுபிடிக்க முடிஞ்சாச்சுன்னா அது பேர் கன்சிஸ்டன்ட். அப்பனா இந்த ஈக்குவேஷன் வந்து கோயின்சைட் ஆகுது. பேர் ஆஃப் லைன்ஸ் வந்து கோயின்சைட் ஆகுது. இங்க வந்து பேர் ஆஃப் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ரைட்டா? இப்போ 2 பார்த்துட்டோமா? மூணாவது என்னன்னா பேரலா உள்ளது பார்ப்போம். பேரலா உள்ளதுக்கு கண்டிஷன் என்னன்னா A1 A2 ஈக்குவல் டு B1 B2 நாட் ஈக்குவல் டு C1 C2. இதுதான். இப்படி இருந்தாச்சுன்னா இது பேர் பேரலல். இந்த கண்டிஷன் இருந்தாச்சுன்னா பேரலல். ரைட்டா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஈக்குவேஷனை பார்ப்போம். இப்போ இந்த பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ல பார்ப்போமா? எப்படின்னா இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. எக்ஸுக்கு பக்கத்தில் 1 இல்லைன்னா அது பேர் 1 இருக்குன்னு அர்த்தம் அங்கே. ரைட்டா? ஆமாம். அதனால 1 இதில் வந்து 1 இருக்குன்னு அர்த்தம்.
அது 1 வந்து நம்ம எழுத மாட்டோம் எப்பயுமே, அதான் எக்ஸ்னு போடுறோம். 1 டிவைடட் பை 2. இங்க என்ன +2 +4, அந்த சைனை பார்த்துக்கணும் முக்கியம். இங்க சைனை பார்க்கணும் முக்கியம். இங்க சைன் வந்து ப்ளஸ் சைன் இருக்கு, அதனால தான் நான் போடல. ரைட்டா? இங்க 2, இங்க என்ன இருக்கு டிவைடட் பை 4. ஒய்க்கு கீழே என்ன இருக்கு 4. இங்க என்ன இருக்கு -4 டிவைடட் பை -12. இப்ப இதை அடிங்க 1, இதை அடிங்க 2, 1, 3. ரைட்டா? இப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்ப பாருங்க, அரை இஸ் ஈக்குவல் 1/3 இஸ் நாட் ஈக்குவல். இப்ப இந்த கண்டிஷன் வந்துருச்சா? அப்பனா இந்த கண்டிஷன் வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு பேரலல். அப்ப பேரலல் ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் ஒய் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஈக்குவேஷனுடைய தன்மை எப்படி? அதுக்கு பேரு இன்கன்சிஸ்டன்ட். ஓகே, இன்கன்சிஸ்டன்ட், அது பேர் இன்கன்சிஸ்டன்ட். இப்ப புரியுதா? லீனியர் ஈக்குவேஷன்ல 2 வேரியபிள்ஸ். 2 வேரியபிள்ஸ் என்ன? எக்ஸ் ஒரு வேரியபிள், ஒய் வேரியபிள். 2 வேரியபிள்ஸ் இருந்தா 2 ஈக்குவேஷன் இருக்கணும். அதனால தான் பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்றது. ரைட்டா? பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சொல்றது காரணம் ஒன்றும் இல்லை, 2 வேரியபிள்ஸ் இருந்தாச்சுன்னா 2 ஈக்குவேஷன் இருக்கணும். அப்பதான் அந்த வேரியபிள்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? 3 வேரியபிள்ஸ் இருந்தாச்சுன்னா 3 ஈக்குவேஷன், 4 வேரியபிள் இருந்தா 4 ஈக்குவேஷன், 5 வேரியபிள் இருந்தா 5 ஈக்குவேஷன். அப்படி இருந்தா தான் அது வந்து டிட்டர்மினன்ட். அதை நம்ம வந்து டிட்டர்மினன்ட் பண்ணலாம், அதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டா? இங்க வந்து உங்களுக்கு போர்ஷன் வந்து 2 வேரியபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால 2 ஈக்குவேஷன் தான் இருக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த 2 ஈக்குவேஷனை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா whether this equation is கன்சிஸ்டண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கன்சிஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்னா இந்த கண்டிஷன் 2 கண்டிஷன்ல தான் கன்சிஸ்டன்ட். ரைட்டா? இந்த 2 கண்டிஷனை பார்க்கணும். a1/a2 is not equal to b1/b2. இந்த கண்டிஷன் இருந்தாச்சுன்னா இன்டர்செக்ட், அது கன்சிஸ்டன்ட். இந்த கண்டிஷன் a1/a2 is equal to b1/b2 is equal to c1/c2 இருந்தாலும் கன்சிஸ்டன்ட் தான் அப்படி கேட்பாங்க. இல்ல இது வந்து இன்டர்செக்டா, இந்த ஈக்குவேஷன் வந்து இன்டர்செக்டா, பேரலலா, இல்ல வந்து கோயின்சைடான்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து கோயின்சைடுக்குன்னா என்னது? a1 a2 should be equal to b1 b2 equal to c1 c2. ரைட்டா? பேரலலுக்கு வந்து a1 a2 is equal to b1 b2 should not be equal to c1 c2 இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் தான் இருக்கணும். ரைட்டா? அதே மாதிரி நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா இங்க ஆஃப் இருக்கலாம், இங்க மைனஸ் இருக்க கூடாது. மைனஸ் இருந்தாலும் நாட் ஈக்குவல். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்த ஆஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப். நோட் த பாயிண்ட். ரைட்டா? இங்க ஒரு ஆஃப் வருதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃப் வருது, மைனஸ் வருதுன்னா இட் should not be equal. இங்க ஆஃப் இருக்கு, இங்க ஆஃப் இருக்கு, உடனே ஈக்குவல் சொல்லி போட்டு கோயின்சைடு போட்டக்கூடாது. It is not coincide, it is parallel. The equations are parallel equations. Sorry, the lines are parallel lines. Right? புரியுதுங்களா? இங்க ஃபார்ச்சுனேட்டா இங்க வந்து 3 இருக்குது. உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாம 3 இருக்குதுனால, உங்களுக்கு 3 இருக்குனால இங்க வந்து வேரியேஷனே வந்து ஈக்குவலா இல்லை. ஓகே, இப்போ புரியுதா? இவ்வளவுதான். ஓகே.